Hi guys, welcome back to the channel Vaishus World. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? காலங்காத்தால் எந்திரிச்சு குளிச்சு சாமி கும்பிடுவோம் அப்படி தான் நினச்சிங்க. அதான் கிடையாது, வேலை பார்த்தோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேலையாக இந்த பெட்ரூமை க்ளீன் பண்ண போகிறோம். அது எங்கள் அக்கா பாதி வேலை முடிச்சிட்டா, நான் மீதியில் கண்டினியூ பண்ணிக்க போகிறேன். அப்படியே இந்த ஹெட்செட்டை போட்டுட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே நான் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே எல்லாம் மடித்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பீரோக்குள்ளே எடுத்து வைக்கணும். எங்கள் வீடு மட்டும் தான் வித்தியாசமான வீடு. எத்தனை பீரோ? 1 2 3 4 பீரோ, வெளியே 5 பீரோ மொத்தம். இதெல்லாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோன்னா இந்த ரூம் கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை கூட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேறு என்ன ரூமில் வேலை இருக்கோ அதை போய் பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா இப்போ எல்லாத்தையும் கூட்டிகிட்ருக்கா. இங்கேருந்தெல்லாம் மடித்து வச்சிட்டோம். ஸோ அபி கூட்டிகிட்ருக்கா. கூட்டி முடிச்சிட்டோன்னா இந்த ரூம் க்ளீன். அந்த ரூம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ரூம் க்ளீன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ரொம்ப குட்டி வேலைனால இந்த க்ளீனிங்ஸ்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பசிக்குது, அது போய் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வேலையை கண்டினியூ பண்ணணும். Meanwhile, விளையா கால் அப்படி வச்சுன்னா அப்படி வைக்கணும்னே இப்படி உக்காந்துக்கிட்டா. நல்லா போடுறி அப்படிங்கிறா. ஏய் போடுறே, ஏன்டா வேலையா போட மாட்டேங்கிறாளா? பூதி விட்டுறலாம். அந்த பூனை போனதுக்கப்புறம் இந்த பூனை வந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் பூனைங்களோட ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பூனைங்களோட ஃபன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே போகுது. அதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் எங்கள் அக்கா அப்படியே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கூட்டிகிட்டு இருந்தா. இந்த படம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த படத்தையே பார்த்துக்கிட்டு படிக்கணும். ஸோ இப்போல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். படித்து முடிச்சுட்டு எங்கள் அக்கா குளிக்க போயிட்டா. ஸோ இப்போ எனக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. அது வேஸ்ட் பொருள் வச்சு ஏதாச்சும் பண்ணுவோன்ட்டு அதுக்கு தான் நான் பாட்டில்ஸ் எடுக்க வந்திருக்கேன். ஸோ பார்ப்போம். இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணணும். இந்த பொருள் தான் இப்போ தான் தேவை. இப்போ இந்த ஹாட் க்ளூ கன் முதல்ல அங்கே ஸ்விட்ச் பண்ணி கட் பண்ணணும். ஹாட் க்ளூ கன் ஒரு பக்கம் சூடாகிட்டுருக்கு. அண்டு இந்த பாட்டில்ஸ் என்ன பண்ணணும்னா இங்கே 2 பக்கமும் கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த பாட்டிலையும் நான் இப்போ கட் பண்ண போகிறேன். ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன், வரவே மாட்டேது. ஸோ எல்லாம் ஒட்டியாச்சு. இப்போ அதுக்குள்ளே மண் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்க கார்ட்போர்டு வச்சு ஒட்டிட்டோன்னா முடிஞ்சிடும். a few moments later. ஸோ ஃபைனலி முடிச்சிட்டேன். டைம் கிளாக் இது வேஸ்ட்டாக இருக்க பொருள் வச்சு பண்ண சொன்னாங்க. ஸோ வீட்டில் என்னெல்லாம் இருந்துச்சோ ஹாட் க்ளூ கன் எல்லாத்தையும் வச்சு ரெடியாக முடிச்சிட்டேன். Later. சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் எங்கள் அக்காவும் அப்படியே மாடிக்கு வந்து பேசிட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தோம். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.